Hi students, good evening. Good evening, Alma. Hello, hi. So 12th students க்கு லேட்டா தான் முடியுது இல்லையா கிளாஸஸ்? கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ? Okay, so good evening ma. So the last வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம லைக் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கோத்ரூ பண்ணிடலாம் சரியா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து மெயின் ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், மற்றபடி வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸில் மட்டும்தான் மிஸ்டேக் வரும், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் சரியா? ஸோ மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் சரியா? ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சால்வ் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்து ஒரு வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D ஜியோமெட்ரிக்குள்ளே நீங்கள் போகும்போது வெக்டார், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்த்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறதுல தான் வந்து பெரிய வித்தையே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஃபார்மேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும் சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும் தான் சரியா? ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Okay, so the first question, example 6.22. so இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் questions தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து நீங்கள் இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், அது இவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க சரியா? ஸோ செக் பண்ணிடலாமா, ஈக்குவலாக இருக்காங்களான்னு செக் பண்ணிடலாமா? இதுலேயே நம்ம பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்க என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ அது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பேசிக்ஸ்லேருந்தே போகலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரே தூக்கத்தில் தான் இருக்கீங்க போல். ஸ்கூல் முடிச்சு வந்து எல்லாம் ஒரே மயக்கம்தான். வரும் இன்னைக்கு ஃபுல்லாக மயங்கி அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேம்மா ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து எடுத்துக்கோங்க A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது IJKவோட கோஎஃபிஷியன்ஸ், கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். இதே வந்துட்டு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்முலா வந்து பண்ணுவோம் சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு IJK எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் B. அப்போ ஏவோட A வெக்டார்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் எழுதணும் சரியா? ஸோ -2 3 and -2. அடுத்தது பியோடது எடுத்து எழுதுங்க, 3 -1 3 சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 9 -2ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ -j into -6 and -6ன்னு சொல்லி இருப்பாங்க சரிங்களாப்பா? அடுத்தது +k into 2 -9ன்னு சொல்லி இருக்காங்க. இவங்க நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ I into 9 - 2 and -j into 6 + 6, அதாவது -6 + 6 பா. அடுத்தது k into 2 - 9. ஸோ உங்களை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you get 7i அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு 0 ஆயிரும் இல்லையா? கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +k into -7. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்குமா? அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டாரோட வேல்யூ 7i -7k சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஹாய் சிவசக்தி, குட் ஈவினிங்மா, ஹவ் ஆர் யூ? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் கிராஸ் சியும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா? கிராஸ் சி, அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கூட C வெக்டாரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா? அப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இன்டூ C வெக்டார். ஸோ இவங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஓகே சிவசக்தி, ஓகே எஸ். ஸோ இவங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கம்மா? I
J and K இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு A cross B தான் போட்டிருக்கோம். அப்போ அவங்களோட வேல்யூ தான் நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும் சரிங்களா? அதாவது 7 0 minus 7 சரிங்களா? 7 0 minus 7. அடுத்தது C வெக்டார், அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. யார் வருவாங்க? 2 minus 5 and 1 இருக்காங்க சரிங்களா? 2 minus 5 and 1. ஓகே மாமா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கரெக்டான வெக்டார்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இப்போ இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ I into 0 minus 35 இருப்பாங்க. அண்ட் மைனஸ் J into 7 minus of minus 14. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் K into minus 35 minus 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. minus 35 minus 0ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இவங்க எடுத்தது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ J into 7 plus 14 and plus K into minus 35ன்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா minus 35i and minus J into இங்கே 21 இருப்பாங்கப்பா. ஸோ நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க 21J. ஓகேவா? அடுத்தது minus 35K. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் இந்த வேல்யூ கிடைச்சதாமா? எஸ். ஸோ இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 சரிங்களா? இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார், அவங்கள வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அந்த டேர்மில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கணும்னா B வெக்டார் கிராஸ் C வெக்டாரை தான் எடுக்கணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் சரிங்களா? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B வெக்டார் கிராஸ் C வெக்டாரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எஸ் ஹாய். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ B வெக்டார்ஸோட வேல்யூ என்னமா? -2 3 1 -2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 5 1 சரிங்களா? 2 minus 3 தானே? சாரி -2 3 and -2 சரிங்களா? ஸோ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஸோ I into 3 minus 10 வருவாங்க. அடுத்தது minus J into -2 and minus of -4ன்னு வருவாங்க. கரெக்டுங்களா? minus of -4. ஹாய் சாய் கமல், குட் ஈவினிங் மா. குட் ஈவினிங். ஓகேவா? எஸ் -4 தானே? -2 and -4ன்னு வருவாங்க. கரெக்டா? ஓகேவா? எஸ் கிளியராமா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? B வெக்டார் ஏதோ மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 minus 1 3. அப்படியா? செக் பண்ணிடலாம் சிவசக்தி. ஓகேவா? நான் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? B வெக்டார் மாற்றி எழுதியிருக்கோம். ஆக்சுவலி ப்ரீவியஸ்ல இருந்து B வெக்டார் எடுக்கிறப்பலாம் நான் A வெக்டார் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 and -15ன்னு சொல்லி வருவாங்கப்பா. அடுத்தது வந்து minus of -15. நெக்ஸ்ட் வந்துட்டு minus J into 3 -6ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது K into -15 minus of -2ன்னு சொல்லி வருவாங்க சரியாமா? ஸோ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா I into -1 plus 15 minus J into 3 minus 6 and plus K into -15 plus 2ன்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 14i and here we have the value plus 3Jன்னு வருவாங்களா? plus 3Jன்னு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 13K. ஸோ இந்த வேல்யூ கிடைச்சதான்னு மட்டும் செக் பண்ணுங்கப்பா. எஸ், இந்த வேல்யூ கிடைச்சிருக்கா? 14i plus 3J minus 13K. யா ஓகே சிவசக்தி, குட்மா. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு B வெக்டார் கிராஸ் C வெக்டார் சரியா? இவங்க கூட நீங்கள் A வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா? ஸோ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். ஓகே. ஸோ இப்போ I J Kன்னு இருக்கு. செகண்ட் ரோல எதோட எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணுவீங்க? செகண்ட் ரோல எதோட எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணுவீங்கப்பா? அதாவது யாரோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபில் பண்ணுவீங்க? நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. ஸோ யாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க? ஏவோடது. ஏ சிவசக்தி. ஸோ ஏவோடது ஃபில் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் எழுதுனதான் ஏவோட வேல்யூமா 2 -2 3 and -2.
-2 3 and -2 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு b cross c இல்லையா, b cross c ஓட தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 14 3 and -13 அப்படின்னு சொல்லி இருக்கு சரியா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. உங்கள் ஸ்கூலில் தான் கேட்கணும், மந்த்லி எக்ஸாம்க்கெல்லாம் உங்கள் ஸ்கூலில் தான்ப்பா கேட்கணும் சரியா, ஏன்னா அவங்க சொல்கிற போர்ஷன் தான். ஸோ -39 இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் -6ன்னு வருவாங்கப்பா. அடுத்தது -j into 26 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் -28 ஓகேவா. ஸோ அடுத்தது +k into -6 -42 ஓகே. ஸோ இப்போ அவங்கள சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. ஸோ I into -39 + 6 -j into 26 + 28. ஸோ அடுத்தது +k into -6 -42ன்னு இருந்தாங்க கரெக்டா. -6 -42 யா ஓகேம்மா ஓகே டன். ஸோ இப்போ உங்களை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -33ன்னு வருவாங்க. அடுத்தது -j into இவங்க 54. அடுத்தது k into இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா -48ன்னு சொல்லி இருக்காங்க -48. அப்போ நமக்கு வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், -33i -54j -48kன்னு சொல்லி இருக்கு. இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சரிங்களா. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ வெதர் அதாவது ஸ்டேட் வெதர் they are ஈக்குவல்னு கேட்டிருந்தாங்க கரெக்டா. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்களா இல்லையா, எஸ். So just to compare the equation number 1 and equation number 2. So first element பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே ஈக்குவல் கிடையாது ஓகேவா. ஸோ அப்போ a vector cross b vector cross c vector is not equal to a vector cross b vector cross c vector ஓகேவா. இவங்க ரெண்டு பேருமே நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிங்களா, நாட் ஈக்குவல். எஸ் தர்ஷினி சிவசக்தி எஸ் ஓகேம்மா ஓகே. ஸோ the next question பார்க்கலாமா. ஸோ the next வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ த கிராஸ் ப்ராடக்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்ப்பா. ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா, எஸ் பண்ணலாம்ல. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா. ஸோ வழக்கம் போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் ரெகுலராக சிவசக்தி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸே நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ நோட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணலாம் ஓகேவா. எஸ். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா டாட் ப்ராடக்ட் ஓகே. எஸ் அந்த பிங்க் கலர் குட்டி பாக்ஸ்ல போட்டிருக்கு, அது கூட தெரியலையா உங்களுக்கு. எக்ஸசைஸ் 6.3ல 5th கொஸ்டின் ஓகேவா. எஸ் எஸ்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சப்டிவிஷன் நான் பண்ணுறேன், இன்னொரு சப்டிவிஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் d வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை தட். ஸோ இவங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா, இவங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா பாக்ஸ் ப்ராடக்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாய் பிரிதேஷ் குட் ஈவினிங் ஓகேவா. அதுக்கப்புறமா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் LHS மட்டும் நான் எடுக்கிறேன் சரிங்களா, LHS எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம RHS வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B வந்து கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு A cross B ஓகே. ஸோ I, J and K சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து A cross B கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 1 -1 and it is 0 கரெக்டா. C வெக்டாரில் C தானே அடுத்தது. ஸோ 3 இங்கே இருக்கு, சாரி B வெக்டார். ஸோ 1 -1 -4 சரிங்களா. 1 -1 -4 ஓகே. ஸோ இப்போ இவங்களை நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ I into 4 and here -0 கரெக்ட்டுங்களா. -0 இருக்கு. அடுத்தது -j into -4 and -0 plus k into -1. ஸோ minus of -1 வருவாங்க. ஸோ நான் இங்கே டேரெக்டாக +1 போட்டுக்கிறேன் சரியா. ஸோ I into 4 -j into -4 and plus k into இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லி இருக்காங்கப்பா. ஸோ ஃபைனல் வேல்யூ என்ன 4i and plus 4j
ஓகேவா 4i plus 4j எஸ் சிவசக்தி 4i plus 4j ன்னு சொல்லி இருக்கு சரியா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் c வெக்டார் கிராஸ் d வெக்டார் இல்லையா c வெக்டார் கிராஸ் d வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஸோ c யோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்கம்மா c and d யோட வேல்யூஸ் c க்கு என்ன கிடைச்சிருக்கு 0 3 and -1 0 3 -1 அடுத்தது d வெக்டார்மா ஸோ d வெக்டார் 2 5 1 பா 2 5 1 சரிங்களா 2 5 1 ஸோ இவங்களை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க ஸோ 3 minus of -5 வரும்பா நான் +5 போட்டுக்கிறேன் and -j into -j into 0 and minus of -2 வருவாங்க நான் +2 போட்டுக்கிறேன் சரியா +2 and +k into 0 -6 ன்னு சொல்லி இருக்காங்க சரியாப்பா ஸோ I into 8 -j into 2 and plus k into -6 okay so அப்ப 8i minus 2j minus 6k ன்னு இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வேல்யூ கிடைச்சாங்களா எஸ் செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இவங்களையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை வச்சு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா அதாவது a cross b cross c cross d ஓகேவா இவங்களையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் ஸோ i j k ஓகேவா ஸோ இதில் வந்து 8 -2 -6 வருவாங்க அண்ட் இங்கே வந்துட்டு 440 பா 440 ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா நீங்கள் அதெல்லாம் பண்ணியாச்சு ஓகே எது அந்த ஃபார்முலா சொல்கிறீங்களா லைக் காஸ் ஆஃப் அந்த ஃபார்முலா சொல்றீங்களா சைன் ஃபார்முலா காஸ் ஃபார்முலா அதை கேட்குறீங்களா ஏன் பிரிதேஷ் அது ஃபைனலாக அந்த 4 ஃபார்முலாவும் நம்ம பார்த்துடலாம் சரியா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த 4 ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா கண்டிப்பாக அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஓகே ஜியோமெட்ரி ப்ரூஃப் ஏதோ அந்த 3 கொஸ்டின் 3 சப்டிவிஷன் இருக்குமே அது கேட்குறீங்களா எக்ஸசைஸ் 6.1 நம்ம கண்டிப்பாக ரீகால் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பை லைன் இதுலேயே போயிடலாம் ஆக்சுவலி ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல அதனால நம்ம இந்த ஃப்ளோவில் வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா -24 + 24 தர்ஷினிக்கு -36 வருது சிவசக்திக்கு -40 வருது இப்போ நான் அகெயின் வந்து நானும் சால்வ் பண்ணும் போலையே என்னப்பா நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே விட்டுறலான்னு பார்த்தேன் ஸோ -j into -24 -0ன்னு சொல்லியிருக்கா ஓகேவா ஸோ 24 கரெக்டாக வந்துருச்சு கரெக்டா அடுத்தது மட்டும்தான் மாறுதோ எஸ் ஸோ -8 and -32ன்னு இருக்கு Sivashakti, you are right. Okay, Darshini, it's okay. No issues, ma. Okay, so I into -24 and -j into -24 and plus k into -40. Illaya ma? Okay, -40. Appo -24i plus 24j and -40k. Correct? ஸோ இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அதாவது எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸ் சைடு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கப்பா யாராவது சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏபிடிசி ஏபிசிடி ஓகே ஏபிடிசி மைனஸ் ஏபிசி and D. So a box product எப்படி கண்டுபிடிப்பீங்க box product எப்படி find out பண்ணுவீங்கப்பா எப்படி find out பண்ணுவீங்க box product box product எப்படி find out பண்ணுவீங்க Same determinant tha illaya so 1 minus 1 and 1 minus 1 minus 4 0 1 minus 1 4 and d oda value edukanumpa so d oda value 251 okay va so ivangaloda determinant value solunga paakalam so find out pannunga paakalam
எஸ் சிவசக்தி, தர்ஷினி, பிரித்திஷ். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். -1 -20 அண்ட் மைனஸ் ஆஃப் -1. ஸோ இங்கே என்ன வரும் 1 - 8. ஸோ அடுத்த டேர்ம் நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ நீங்கள் மல்டிப்ளேயே பண்ண வேண்டாம். ஸோ -21 அண்ட் +1 into -7. ஸோ -21 - 7. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன வேல்யூ வருது? -28ஆ? இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமா? ஒன் செகண்ட். ஓகே சரி, ஓகே, இட் வாஸ் மை மிஸ்டேக். பி வெக்டார்ல 1 -1 -4 இருக்காங்க. நான் இங்க +4 தான் போட்டேன். சரியா? ஸோ அப்போ நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுப்பா. வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? பட் ஆன்சர் என்னமோ ஒன்று தான், ஆனால் சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? -4 தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நான் இங்கே +4 போட்டிருந்தேன். 28 தான், -28 கிடையாது, +28. சரிங்களா? 28 தான், -28 கிடையாது, +28. சரிங்களா? ஸோ சாரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் சி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இது கூட சி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 28 into சி வெக்டார் என்னப்பா? 3j - k. 3j - k மா. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 84jன்னு வருவாங்க, -28k. சரிங்களா? ஸோ இவங்க நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எல்ஹெச்எஸ் சைடு எடுத்திருந்தோம். அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி இவங்க ஒருத்தங்களை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைனா இதை ஃபைனல் ஆன்சரே ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆசிட்டஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ பி சி கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் மாற்றி போட்ட மாதிரி போட்டுறாதீங்க. ஸோ சியோடது வந்துட்டு 0 3 -1மா. ஸோ இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, சி வெக்டாருக்கு எழுதியிருக்கோம்ல, அதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ 1 into 1 minus of -12 and here minus of -1 into இங்கே என்ன வரும்? -1 -0. சரியா? ஸோ 1 into 1 + 12 and +1 into -1. ஸோ இங்கே வந்து 13 - 1ன்னு வராங்க. ஸோ 12 வராங்களான்னு செக் பண்ணுங்கப்பா. 12 செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ 12 இருக்காங்களா? ஓகே. ஸோ 12. இப்போ இவங்க கூட நீங்கள் டி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே சிவசக்தி. எஸ். தர்ஷினி, பிரிதேஷ், ஓகேம்மா. ஸோ இப்போ இவங்க கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா டி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 12 into டி வெக்டார். ஸோ டி வெக்டார் என்னன்னு கொடுத்துருக்காங்க இதுலயே பாருங்க, 2i + 5j + k மா. 2i + 5j + k. சரிங்களா? ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24i அண்ட் இங்கே 60jன்னு வருமா? 60jன்னு வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா +12kன்னு இருக்கு, +12k. இப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இங்க ரெண்டு கிடைச்சிருக்கிற ரெண்டு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 84j -28k -28k அண்ட் இவங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க. ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஐஜேயோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்காங்க. ஸோ -24i மட்டும் எடுத்தால் போதும். அடுத்தது ஜேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 84 இங்கே ஒரு 60 இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்ப்பா? அண்ட் பிஃபோர் தட் இது வந்து ஹோல் மைனஸில் இருக்குது. சரிங்களா? மைனஸில் இருக்குது. அப்போ இங்கே வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். மைனஸில் இங்கே மைனஸ் வந்துடும் அண்ட் இங்கே மைனஸ் வந்துடும். ப்ராக்கெட்ஸை கேன்சல் பண்ணும்போது. சரிங்களா? உள்ள மைனஸை நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைனஸில் ஆயிரும். சரியா? அப்போ இங்கே ஒரு 84 இருக்காங்க, இங்கே ஒரு -60 இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கெட் +24j அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கே ஒரு -28 இருக்காங்க அண்ட் இங்கே ஒரு -12 இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் -40. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பேர் பண்ணுங்கப்பா. எஸ். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இவங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க.
ஓகேவா? ஸோ போத் ஆர் ஈக்குவல் நோ. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. எஸ் பிரிதேஷ், ஓகே ஓகே தர்ஷினி, எஸ் சிவசக்தி. செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ், மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரியாப்பா? ஸோ அதை நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் டு 3D ஜியோமெட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஹாய் பார்க்கவன், எஸ். ஸோ பார்க்கவன் கூட வந்து நோட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க, நான் செக் பண்ணியிருந்தேன். ஓகே, செகண்ட் ஹோம்ஒர்க் தான், எல்லா ஹோம்ஒர்க் தான். நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். சரியா? ஓகே. ஸோ 3D ஜியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னா இதை வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்ம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பாயிண்ட், so point on the straight line ma, so point on the straight line and direction, okay va? So and direction of the straight line, okay va? So ஒண்ணு உங்களுக்கு இப்படி கேட்பாங்க, point on the straight line, ஒரு straight line கொடுத்தா அதில் இருக்கிற பாயிண்ட் கொடுப்பாங்க and direction of the straight line வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 2 points, so 2 points on the straight line. ஓகேவா? 2 points on the straight line அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். செகண்ட் ஒன் இஸ் 2 points on the straight line அப்படின்னு வந்து நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இருக்கிறதுல இதுதான் ஈஸியா, ஒரே கான்செப்டா? சரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைச்சேன். ஈஸினா தட் இஸ் ஃபைன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனில் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் t into b vector அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுல t வந்து பாத்தீங்க அப்படின்னா it belongs to real numbers, it is belongs to real number. Hi Lakshmi, good evening ma. ஓகேவா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல டீங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் நம்பருக்குள்ள நமக்கு வந்துடும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பேராமெட்ரிக். ஸோ நான் பேராமெட்ரிக்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். இது எல்லாத்தையுமே ஃபார்முலா வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஸோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் cross b vector equal to 0 vector. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பேராமெட்ரிக். நான் இப்ப ப்ரீவியஸா பேராமெட்ரிக்னு சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல யாரு பேராமீட்டர் கொடுத்துடலாம்? சஹானா கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ப்ரீவியஸாக பேராமீட்டர்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, அவள் யார் பேராமீட்டர்? எஸ். ஸோ நியூவாக இந்த இடத்துல டீன்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பேராமீட்டர். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து படிக்கிறீங்க, ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க அப்படின்னா அதில் யார் யார் என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் பேராமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேராமீட்டரை நம்ம எடுக்கல. எஸ் பிரிதேஷ், சிவசக்தி, லக்ஷ்மி, குட்மா. இந்த இடத்துல நம்ம பேராமீட்டர் எடுக்கல. ஸோ விச் இஸ் நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்ட்டீசியன் அப்படிங்கிறதே நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட் இருக்காங்க அண்ட் ஒரு டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் அப்படிங்கிறது வெக்டார் தான் மீன் பண்றாங்க. சரிங்களா? ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நீங்க கார்ட்டீசியன் ஃபார்மேட் எழுதணும். சரிங்களா? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை b1. ஸோ அதில் x1 அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு வர வேல்யூ, b1 அப்படிங்கிறது வெக்டார்ல இருக்கிற வேல்யூ. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைடட் பை b2 அண்ட் z மைனஸ் z1 டிவைடட் பை b3. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இஃப் சப்போஸ் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த 2 given points, 2 given points வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட பேராமெட்ரிக்கும் நான் பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ பி மைனஸ் ஏ
அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஒரு வெக்டார் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரீவியஸா பார்த்ததா ஃபார்முலா. சரிங்களா? ஹாய் போபனா, குட் ஈவினிங்மா. ஓகே, ஸோ இதுல வந்து நான் பேராமெட்ரிக். இதுல நான் பேராமெட்ரிக் எப்படின்னா, ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் மைனஸ் பி வெக்டார், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஆர் மைனஸ் ஏ ஆர் மைனஸ் பி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ப்ரீவியஸ் இதில் வெறும் ஆர் மைனஸ் ஏ பண்ணியிருப்போம், பி வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்ட்டு பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல ஆர் மைனஸ் ஏ பண்ணுறோம், ஆர் மைனஸ் பி பண்ணுறோம். சரிங்களா? 10th மேக்ஸ் கிடையாதுமா, 12th மேக்ஸ். ஓகேவா? அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன். ஸோ இங்க வந்து 2 பாயிண்ட் அப்படிங்கறது நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருப்பாங்க, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. x1 y1 z1 x2 y2 z2. ஸோ அப்போ அவங்களை எப்படி நீங்க எடுத்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகேவா? இது வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1, z மைனஸ் z1 டிவைடட் பை z2 மைனஸ் z1. நான் பேராமெட்ரிக் இல்லையா? இல்லையே, இதே ஃபார்மேட் தான். ஸோ பேராமெட்ரிக்ல வந்துட்டு பி மைனஸ் ஏ வருவாங்க, நான் பேராமெட்ரிக்ல ஆர் மைனஸ் பி தான் வருவாங்க. நீங்க வேணா 1 செகண்ட் செக் பண்ணி பாருங்க. ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். 1 செகண்ட் வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா பிரிதேஷ்? செக் பண்ணி பார்த்துட்டு வேணா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? So next problem solve பண்ணலாமா? So first question மா, so example 6.24. சரிங்களா? so இதுல வந்துட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, எழுதல, ஒரே நிமிஷம். எஸ், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஷாலினி, குட் ஈவினிங்மா. ஒரு வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸோ வெக்டார், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அண்ட் நான் பேராமெட்ரிக், அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, -3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வெக்டார் ஃபார்மேட்டில் மாற்றணும்னா எப்படி எழுதுவீங்க? வெக்டார் ஃபார்மேட்ல மாத்தணும்னா எப்படி எழுதுவீங்கப்பா? இது வந்து ஏங்கிற பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, ஏங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரியா? இவங்களை நீங்க வெக்டாருக்கு மாத்தணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கப்பா? எஸ் தர்ஷினி, சிவசக்தி. ஓகே, ஸோ ஜஸ்ட் IJK காம்பனன்ட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணி எழுதுறீங்க. எஸ் பிரிதேஷ், தட் இஸ் ஏ வெக்டார்னு எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு I + 2J - 3Kன்னு வரும். சரிங்களா? -3K. இவங்க வந்து ஒரு வெக்டாரா நீங்க எடுக்கிறீங்க, பாயிண்ட்டையே வெக்டாரா கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அடுத்தது பி வெக்டார்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, தட் இஸ் 4I 5J -7K. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்து அதாவது பாயிண்ட்டை வெக்டார் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதுறதும் அண்ட் வெக்டாரில் இருக்கிறத பாயிண்ட் எப்படி எடுத்து எழுதுறதும் இதெல்லாமே கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வெக்டார் ஃபார்மேட் என்னன்னு கொடுத்துருந்தாங்கப்பா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ வந்து பேராமெட்ரிக் இல்லையா? ஸோ பேராமெட்ரிக்னா எப்படி எழுதுவீங்க? ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாமா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் plus t into b vector இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ ப்ளஸ் டி இன்ட்டு 4I + 5J -7K. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பேராமெட்ரிக் ஃபார்முக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. ஆனால் வந்து அதோட ஃபார்மேட் மட்டும் மாறும் இல்லையா? ஃபார்மேட் மட்டும் மாறும். ஸோ நான் பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா என்னமா? நான் பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா என்ன? யா ஓகே பிரிதேஷ், ஓகே. ஸோ நான் பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா என்னமா? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இல்லையா? ஸோ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏ வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, பி வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். இதில் வேற எந்த சேஞ்சஸும் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பண்ணுறீங்கம்மா, அடுத்தது பி வெக்டாரையும் நீங்கள் வந்து அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? இதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதுல ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போது கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னதுப்பா? x - x1 இல்லையா டிவைடட் பை b1 அண்ட் y - y1 டிவைடட் பை b2 அண்ட்
z minus z1 divided by b3 ன்னு இருக்கு. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ், அதாவது x1 y1 z1 வந்துட்டு நமக்கு கொடுத்தாங்க இல்லையா பாயிண்ட், அவங்க தான். பிசிக்ஸா தெரியலமா, வில் அப்டேட் யூ. சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட், அதாவது வந்துட்டு பாயிண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து x1 y1 z1 எடுக்கிறீங்க. ஸோ 1, 2, -3. சரிங்களா? -3. அடுத்தது b1 b2 b3 யாருப்பா? நம்ம b1, அதாவது b வெக்டார்ல i j k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க தெரியுமா, அவங்க தான் நம்மளோட b1 b2 b3. அப்ப என்னென்ன வேல்யூஸ் வருவாங்கப்பா? எஸ், என்னென்ன வேல்யூஸ் வருவாங்க? -4 5 -7 இல்லையா? 4 5 -7. ஸோ அவங்கள நீங்க இங்க ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்மேட். இது வந்துட்டு நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா? நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ஜஸ்ட் நீங்கள் வேல்யூஸை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். எஸ் பிரிதேஷ், சிவசக்தி, எஸ்மா. ஓகே, கிளியர்? ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன ஃபார்மேட் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். சரியா? ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the vector equation in parametric form and Cartesian equation of a straight line. இதுல வந்து parametricக்கும் நீங்க வந்துட்டு Cartesian format மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஓகேவா? எஸ். ஸோ parametricக்கும் நீங்க வந்துட்டு Cartesian format மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஸோ straight passing through the, yes, so passing through the points, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. find the point where the straight line crosses the xy plane. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா yes 2 point format Pritesh. yes ma. so இந்த இடத்துல additional ஒன்னு கேட்டிருக்காங்க, find the point where the straight line crosses the xy plane ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 2 point formula யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ -5, 7, -4 and b of 13, -5, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களை எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க 2 பாயிண்ட்டையும் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இதுலேயே நீங்கள் வெக்டார் ஃபார்மேட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெக்டார் எப்படி எழுதுவீங்க? -5 5i + 7j -4k இல்லையா? அடுத்தது b வெக்டார் ஈக்குவல் டு 13i -5j and +2k இருக்கு, +2k. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற நீங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் பிரிதேஷ். ஸோ xy பிளேன்னு கேட்டாங்களே, ஆப்வியஸ்லி இசட்டோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். சரிங்களா? இசட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த 2 பாயிண்ட்டில் ஜாயின் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். சிவசக்தி, எஸ்மா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 2 பாயிண்ட்டை வச்சு அதில் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ சிம்ப்ளி யூ ரைட் 13 - -5, -5 -7, 2 -4. சரிங்களா? -4. அப்போ 13 + 5ன்னு வருவாங்க, -12, 2 + 4. சரியா? ஸோ இங்கே என்ன ஒரு 18, -12, 6. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ இப்போ இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட்ஸை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட்ஸை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமாப்பா? எஸ், டிவைடட் பை 6 பண்ணலாம். எஸ் சிவசக்தி, தர்ஷினி. ஸோ டிவைடட் பை 6 பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 3, -2, 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ், 6 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எஸ் பிரதேஷ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வெக்டார் நம்ம கிடச்சிருக்காங்க இல்லையா, இவங்களை நீங்கள் யூ வெக்டர், எஸ் பார்க்கவன். ஸோ இவங்களை நீங்கள் ஒரு நியூ வெக்டாராக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவங்கள நான் யூன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஒரு நியூ வெக்டார் தான் இவங்க. அவங்கள நான் யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3i -2j + k. ஆர் யூ கிளியர்? ஓகேவா? எஸ், 6ஆல வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெக்டார் ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாமா? ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன?
இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதே ஃபார்மேட் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா நம்ம போட்டிருந்தோம்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? பி மைனஸ் ஏ ஆல்ரெடி வி டன் பி மைனஸ் ஏ இல்லையா? அவங்கள தான் நம்ம யூ வெக்டார்னு எடுத்திருக்கோம். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாரை எடுத்து எழுதிக்கோங்க. எஸ், ஸோ ஏ வெக்டாரை எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ யூ வெக்டார்மா. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு ஓகே பார்க்க வேணும். ஓகே, எஸ் சிவசக்தி, தர்ஷினி, பிரிதேஷ், ஓகேமா. ஸோ இப்போ இவங்க வந்து ஆர் வெக்டார், இவங்க வந்து வெக்டார் ஃபார்மேட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? வெக்டார் ஃபார்மேட்டுக்கு இவங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே எஸ். ஸோ டு ஃபைண்ட் கார்ட்டீசியன், ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். சரியா? x1 y1 z1 இல்லையா? ஸோ அதோட பாயிண்ட்ஸில் யார் நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்கள டேரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. -5 7 -4. சரிங்களா? அடுத்தது x2 y2 z2மா. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 13 -5 2. சரிங்களா? 13 -5 2. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ கார்ட்டீசியனோட ஃபார்முலா என்னமா? கார்ட்டீசியனோட ஃபார்முலா என்ன? 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கார்ட்டீசியனோட ஃபார்முலா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேல்யூ சொல்லுங்க, என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஜஸ்ட் ட்ரை இட். So x minus x1 divided by x2 minus x1 and y minus y1 divided by y2 minus y1 and z minus z1 divided by z2 minus z1 இல்லையா? ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். x minus of -5 வரும்பா. ஸோ x plus 5 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ divided by 13 plus 5. சரிங்களா? which is equal to y minus 7 divided by -7 minus 7. So which is, sorry, -5 -7. Okay va? Yeah, okay Pritesh. So z minus z plus 4 divided by 2 plus 4 னு இருக்கு. கரெக்டா? So x plus 5 divided by 18 இருக்காங்கப்பா. அடுத்தது y minus 7 divided by minus 12 னு இருக்காங்க. and z plus 4 divided by 6 னு சொல்லி இருக்காங்க. கரெக்டா? Yes. கரெக்டா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இவங்களே இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கீழே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நம்ம டிவைடட் பை 3ஆல பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக இதில் பாயிண்டே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம யூ வெக்டார்னு எடுத்தோம்ல, அந்த யூ வெக்டார் பாயிண்ட்டை இங்கே நீங்கள் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இந்த டேர்ம்ஸ் நமக்கு என்ன ஆகும்? x plus 5 டிவைடட் பை 3ன்னு வரும். அண்ட் y minus 7 டிவைடட் பை -2 அண்ட் z plus 4 டிவைடட் பை 1. கரெக்டா? ஓகேவா? அந்த யூ வெக்டாரை இங்க டைரக்டாவே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். எஸ் பிரிதேஷ், சிவசக்தி, ஓகேவா? யூ வெக்டாரை நீங்க டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்மளோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? முடிஞ்சது. லாஸ்டா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரெயிட் லைன் crosses the xy plane ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xy plane அப்படிங்கும் போது ஸோ z plane வந்து 0வா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கார்ட்டீசியன் ஃபார்மேட் இருக்குல்லம்மா, இதுல இருந்து நீங்க பாயிண்ட் வந்து எடுக்கணும். அதாவது பேராமீட்டர் கூட சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க எடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சாரி, ஓகேவா? ஸோ இவங்க கூட ஏதாவது ஒரு பேராமீட்டர் நீங்க வந்து எடுக்கணும். எஸ், யூ சப்ஸ்டியூட் பண்ண டைரக்டாவே நீங்க வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ சீதா லக்ஷ்மி, சொல்லுங்க.
ஸோ ஒரு பேராமீட்டர் இன்க்ளூட் பண்ணுங்க, டீன்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் நம்ம இன்க்ளூட் பண்றோம் சரிங்களா. அதாவது பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து டீன்னு சொல்லி நான் இன்க்ளூட் பண்றேன். யா குட் ஈவினிங் சீதாலக்ஷ்மி. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 5/3 ஈக்குவல் டு டீன்னு சொல்லி வருமா. ஸோ இதுல இருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட பாயிண்ட்டை நீங்க எடுக்கணும், பி கேர்ஃபுல். ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 3t இருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3t - 5. ஓகேவா, இவங்க ஒரு பாயிண்ட் சரியா. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ y - 7/-2 which is equal to t. அப்போ என்ன ஒரு y - 7 equal to -2t. ஸோ y equal to -2t + 7 சொல்லி இருக்கு. ஓகேவா, எஸ் கிளியர். அடுத்தது z plus 4/1 equal to t. ஸோ z plus 4 equal to நமக்கு tன்னு சொல்லியிருப்பாங்கப்பா. z equal to t - 4. ஓகேவா, ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ 3t - 5, -2t + 7. ஸோ t - 4 அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதுல நமக்கு அந்த பாயிண்ட் வந்துட்டு XY பிளேன்ல கிராஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது நம்மளோட Z வெக்டார் வந்து 0, Z பாயிண்ட் வந்து 0ன்னு ஆயிடுவாங்க சரிங்களா. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ given that the intersect, ஓகேவா, intersects, given that the line is, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. XY plane மா, XY plane அப்படிங்கும் போது Z coordinates will be equal to 0 சரியா. அப்போ t - 4 equal to 0 நீங்க போட்டீங்கன்னா t equal to 4ன்னு கிடைக்கும். -4 இல்ல பிரிதேஷ், +4. ஓகே சீதாலக்ஷ்மி, எஸ் சிவசக்தி, எஸ் பிரிதேஷ். ஸோ டி வந்து 4 பார்க்கவன். ஓகேமா, ஸோ டி ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெக்வயர்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டீக்கு பதிலாக 4 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். இந்த பாயிண்ட்ஸில் டீக்கு பதிலாக 4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். 1 செகண்ட்மா. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், 3 × 4 - 5 and -2 × 4 + 7. And here we have the value 0 ma சரிங்களா. ஓகே, so 12 - 5 -8 + 7, 0. so it is 7, -1, 0. so இதுதான் நம்மளோட required point. 11th max 11th max மேபி நாளைக்கு இருக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வென்ஸ்டே. ஓகேவாமா, ஸோ இது கிளியரா புரிஞ்சுதா? எஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகேவா, ஸோ இதே வந்துட்டு நமக்கு லைக் XY பிளேன் இல்லாமல் XZ பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா Y கோஆர்டினேட் 0 பண்ணுவீங்க, இல்லைனா YZ பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா X கோஆர்டினேட் 0 பண்ணிடுவோம். அவங்க என்ன கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறாங்க, எந்த பிளேன் வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சப்போஸ் அவங்க இதை க்ரியேட்டிவாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா பாயிண்ட்டை மாற்றிட்டு பிளேனை மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக இதில் க்ரியேட்டிவ் வந்து உங்களுக்கு மாற்றி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. பாயிண்ட்டை மாற்றிட்டு உங்களுக்கு பிளேனை மாற்றி கேட்பாங்க சரிங்களா, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு கொஷின் பார்க்கும்போதும் இது இப்படி மாற்றி கேட்டால் எப்படி பண்ணலாம், இதை இப்படி மாற்றி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ 2 வெக்டார் கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா. ஸோ பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் பேரலல் டு த வெக்டார்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து இவங்க ஏ வெக்டார் அண்ட் இவங்களை வந்து நீங்கள் பி வெக்டார்னு சொல்லி எடுத்துட்டு ஸோ என்ன பண்ணலாம், நான் பேராமெட்ரிக் ஃபார்மு கார்ட்டீசியன் ஃபார்மு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா? எஸ், ஓகேவா. அதாவது இதில் ஏங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். 4, 3, -7ன்னு சொல்லி எடுக்கலாம். இதில் வந்துட்டு 2, -6, 7. அதாவது எப்போ எடுப்பீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கும் போது. இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்ல என்னவா வரும், இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம்ல என்னவா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருமா செகண்ட் வருமா? அதாவது 2 விஷயம் பார்த்துருந்தோம்ல, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு பார்த்து 2 பார்த்துருந்தோம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் வருமா செகண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன் மா? சொல்லுங்க, ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா, ஏன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகேவா, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஸோ பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் சரிங்களா, பாயிண்ட் அண்ட் ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா இப்போ 2 வெக்டார் நம்ம பார்த்துருவோம், கடைசியில் வந்து பார்த்தா எப்படி இது ஃபார்மேட் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் வெக்டார் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் சரிங்களா. ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் வெக்டார் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ வெக்டார் ஃபார்மேட்டில் எப்படி மாற்றுவீங்க? ஸோ இது ஹோம்ஒர்க் தான் நான் கொடுக்க போகிறேன், ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சால்வ் ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரை இட் ஓகேவா. எஸ் ஸோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, இவங்க வந்து ஏ பாயிண்ட்னே வச்சுக்கோங்க. இவங்கள ஏ வெக்டார்னு நீங்கள் எடுக்கலாம். -2i + 3j அண்ட் +4kன்னு இருக்கு. இவங்க ஆக்சுவலி கார்ட்டீசியன் ஃபார்மேஷன்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற பி வெக்டாரை எப்படி எடுப்பீங்க? பி வெக்டார் மட்டும் எடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற பி வெக்டாரை கண்டுபிடிங்க. ஓகே, அவ்வளோலாம் யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். சிவசக்தி அது வந்து ஏ வெக்டாருக்குப்பா. இதுல இருக்கிற பி வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். ஜஸ்ட் கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து x - 1 / -4 இருக்காங்களா அண்ட் y + 3 / 5 இருக்காங்க. அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உல்டாவா இருக்காங்க. எஸ் சிவசக்தி யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா -z + 8ன்னு சொல்லி நீங்க எடுக்கலாம். அதுல இருந்து நீங்க மைனஸை வெளியே எடுக்கணும் சரிங்களா. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? மைனஸை வெளியே எடுக்கணும். y + 3 / 5 ஸோ -z - 8. அப்போ இங்கே என்ன வரும்னா 6ன்னு சொல்லி இருக்கும் சரியா. அந்த மைனஸை நீங்கள் கீழே கொண்டு வரலாம். ஓகேவா சிவசக்தி, ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் நமக்கு என்னென்னு தெரியும். x - x1 / b1 y - y1 / b2 and z - z1 / b3. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் நமக்கு வரணும். அப்போ இதிலிருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட b1 b2 b3 கம்பேர் பண்ணுங்க. -4i + 5j -6k. ஸோ இவங்க தான் நம்மளோட பி வெக்டார் ஓகேவா. ஸோ இவங்களை வச்சு பேராமெட்ரிக் ஃபார்மோ கார்ட்டீசியன் ஃபார்மோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9005504499 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரிப்பீட்டடாக நான் நம்பர் சொல்கிறேன், சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஒன்லி 3 ப்ராப்ளம்ஸ் ரைட். ஸோ அந்த 3 ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி இப்போ 4th அந்த செகண்ட் கொஷின் 6.4ல் ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் அது போக எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன் கரெக்டாக, செகண்ட் சப்டிவிஷன். ஸோ 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை சால்வ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்மா. எஸ் பார்க்கவன் 4 சம் கொடுத்துட்டேனா, சாரி பரவாயில்ல சால்வ் பண்ணிடுங்க. ஓகே சிவசக்தி, எஸ் பிரிதேஷ், தர்ஷினி ஓகேமா. தேங்க்யூ ஆல்பா, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே 4 சம் தானே சால்வ் பண்ணிடலாம் சரியா. ஓகே தேங்க்யூ ஆல்பா, பாய் தர்ஷினி, பாய் டேக் கேர். எஸ் சிவசக்தி, Pritesh, yeah, Parkavan, bye ma.